சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஜாதகத்துல சொந்த தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒருத்தங்க கேட்டாங்க. சொந்த தொழில் பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்குது. இப்போ எல்லாருக்குமே சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்குமானா இருக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளுடைய மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் பாதி நாள் மறைந்தும் பாதி நாள் நிறைந்தும் இருக்கிறார் அப்படிங்கிறத இங்க சொல்லலாம். அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசும் எல்லா நாளும் ஒன்று போல இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நான் ஒன்று ஆசைப்பட்டு அது நடக்கலைங்கிறதுனால என் மனம்ங்கிறது தொய்வடையுது. இல்லைன்னா நான் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கலைங்கிறது என் மனம்ங்கிறது அங்கே தொய்வடையுது. நான் ஒன்று நடக்கிறதுக்காக ரெடியாக்கி வச்சிருக்கும் போது புற நிகழ்வுகளால் சந்தோஷம் கிடைக்காம போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காம போகுது. அப்போ இந்த மனமே, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது இங்கே சரியாக இல்லாத போது அந்த 10ஆம் பாவக தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்போதுமே ஒன்று போல இருக்குமா? அவங்களும் 12 ராசி கட்டம்ங்கிறது சஞ்சாரம் பண்ணித்தான் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ அதை நம்ம எப்போதும் ஒன்று போல செய்ய முடியுமான கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, 12 மாதமும் எனக்கு கிராஜுவலாக கிராஃப் இப்படி ஏறிண்டே இருக்குது அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம்ங்கிறது கம்பேரிசன் மட்டும்தான் பண்ண முடியும். இது உப்பு விற்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான், மல்டி மில்லியனர் ஆனாலும் சரிதான். இது கிரகங்களுடைய தன்மைகள். ஒரு ஜாதகத்துல தொழில் பண்ணுவதற்கு உகந்த ஜாதகம் அப்படிங்கிறத 10 வருஷம் இல்லை, சில காலங்கள் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். சில ஜாதகங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற முதலீடுங்கிறது அங்கே கரெக்டான எனக்கு லாபத்தை தருமா, கடனை தருமா, பிரச்சனையை தருமா, அவமானத்தை தருமா அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். என்னுடைய தொழில் அப்படிங்கிறது எனக்கு நல்ல லாபம் கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது, நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க, எவ்வளோ வேணால் போடுங்க. இந்த வருஷங்களில் இத்தனை வருடங்களில் மட்டும் உதாரணமாக அப்படின்னா ஒரு நட்சத்திர புள்ளிங்கிறது இப்போ அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னா இந்த அஸ்வதி நட்சத்திரம்ங்கிற கிரகத்துக்கே 4 வருஷம் 5 மாதம் 10 நாள், இத்தனை காலங்கள் மட்டும் அந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த 4 வருஷம் 5 மாதத்தில் அந்த கிரகம் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு அதில் கடன் ஏற்படும், அவமானம் ஏற்படும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானம் கண்டிப்பாக வரும். இப்போ நான் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கேன். சூரியன் எனக்கு எங்கே இருக்கிறாருன்னா என்னுடைய லக்னத்திலேயே இருக்கிறாரு. உச்ச சூரியன் நீங்கள் சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. அதுவே